إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் புகழுக்குரியனாகிய அல்லாஹுக்கே உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபீன்கள், கியாமத்து வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேரகாலம் வந்தமர்ந்திருக்கும் என் அருமை சகோதர இஸ்லாம் நெஞ்சங்களே, அல்லாஹு தாலா ஈருலக வெற்றிக்காக வேண்டி எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை சக்திக்கு ஏற்றவாறு எடுத்து நடக்கும்படியும், எந்த விடயங்களை விட்டு விலகி தவிர்த்து நடக்கும்படி கூறியிருக்கின்றானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக விலகி தவிர்த்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்வதோடு, வார்த்தைகள் சிறந்தது அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டல் என்றும், மார்க்கம் எனும் பெயரில் புதிதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்து பிதஅத்தும் வழிகேடுகள், அந்த வழிகேடு எங்களை நரகத்தில் பால் இட்டுச் செல்லும் என்ற பொன்மொழியை எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அனைத்து உரைகளிலும் ஞாபகப்படுத்துவார்களோ, நானும் இந்த அழகிய தருணத்தில் ஞாபகப்படுத்தியவனாக இன்றைய ஹுத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஹுத்பாவினுடைய தலைப்பாக பத்ருகளம் படித்து தரும் படிப்பினைகள் என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் நினைக்கின்றேன். தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் நாம் அனைவரும் ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்தமர்ந்திருக்கின்றோம். எனவே வந்திருக்கக்கூடிய நாம் சொல்லப்படக்கூடிய விடயத்தை காதுகாத்து கேட்டு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் நியத்தோடு கேட்டுக்கொள்வோமாக. அதற்கு மாற்றமாக ஏதோ வந்துவிட்டோம், ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றிவிட்டது என்ற எண்ணத்தில் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டோ அல்லது ஏனோ தானோ என்று இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஜும்மாவை உதாசீனம் செய்த கூட்டத்தில் நாம் அனைவரும் ஆகிவிடுவோம். எனவே அல்லாஹு தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் எங்களுக்கு ஒரு நிகழ்த்திய ஒரு நிகழ்வுகளில் ஒன்று தான் பத்ருகளம் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு. உண்மையில் இந்த நிகழ்வை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் வெறுமனே ஒரு யுத்தம் கிடையாது, வெறுமனே ஒரு நிகழ்வு கிடையாது. மாற்றமாக அந்த வரலாறுகளை நாங்கள் படிக்கும்போது அது எங்களுக்கு பல படிப்பினைகளை சொல்லித் தருகின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். நாங்கள் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும், யுத்த காலத்தின் மூலமாக வாளின் மூலமாக இஸ்லாம் பரப்பப்பட்டது கிடையாது. மாற்றமாக நல்ல அஹ்லாக்கின் மூலமாகவும் நல்ல நற்குணத்தின் மூலமாகவும் பரப்பப்பட்டது இஸ்லாம். நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருவதற்கு முன்னால் அந்த நபி அவர்களுக்கு அந்த ஹிஜ்ரத்துக்கு பின்னால் நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், கிட்டத்தட்ட 13 வருடங்கள் மக்காவில் இருக்கின்றார்கள். அதே போன்று மக்காவுக்கு வந்து 2 வருடங்கள் இருக்கின்றார்கள். மொத்தம் 15 வருடங்கள் நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த யுத்தம் செய்யாதவர்களாக, எந்த ஒருவருக்கும் அநியாயம் செய்யாதவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் நபியருடைய அந்த சஹாபாக்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றது, அநியாயம் செய்யப்படுகின்றார்கள், வெயிலில் போடப்படுகின்றார்கள், அவருடைய உயிர்கள் அழிக்கப்படுகின்றது. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொல்லப்படுகின்றார்கள், ரெண்டாக பிளக்கப்பட்டார்கள். அதே போன்று சுமையா ரலியல்லாஹு அன்ஹுடைய மர்மஸ்தானத்தில்
குத்தப்பட்டு கொல்லப்பட்டார்கள். இப்படி பல துன்பங்களை அந்த தோழர்கள் அனுபவிக்கின்றார்கள். இவ்வாறு எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால், இறுதியாக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்குரிய அந்த அனுமதி கிடைத்ததுக்கு பின்னாலும் அந்த சஹாபாக்களுடைய சொத்துக்கள் என்ன செய்யப்படுகின்றது? சூறையாடப்படுகின்றது. அந்த மதீனாவினுடைய ஓரப்புறத்தில் இருக்கக்கூடிய கால்நடைகள் களவெடுக்கப்படுகின்றது, அதுகள் பறிக்கப்படுகின்றது. இவ்வாறு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் என்ன செய்கின்றார்கள்? ஹிஜ்ரி 2 அதாவது மக்காவிலிருந்து அபீ சுஃபியானுடைய படை மதீனா அதாவது ஷாமை நோக்கி சென்றுவிட்டு திரும்பி வருகின்றது. எனவே இந்த அபூ சுஃபியானுடைய படையிலிருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றது, எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பகரம் வாங்க வேண்டும் என்ற நோக்கில் கிட்டத்தட்ட அபூ சுஃபியானுடைய படை 60 அல்லது 70 கொண்ட பேர்களாக இருக்கின்றார்கள். இந்த மக்கள் இதுவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாபார பொருட்களை எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு செல்கின்றார்கள். செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த பத்ர் என்று செல்லக்கூடிய அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அபூ சுஃபியான் என்ன செய்கின்றார்? மிகவுமே யுத்த தந்திரம் மிக்க ஒரு மனிதர். அபூ சுஃபியான் அங்குமிங்கும் தேடுகின்றார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படைகள் வந்திருக்கின்றார்களா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படையினுடைய அடையாளங்கள் இருக்கின்றதா என்று பார்ப்பதற்காக வேண்டி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அங்கு அந்த ஒட்டகத்தினுடைய அந்த சாணத்தில் பார்த்தால் அந்த மதீனாவாசியினுடைய அந்த பேரித்தம்பழத்தின் கொட்டைகள் கிடைக்கின்றது. எனவே அபூ சுஃபியான் விளங்கிக் கொள்கின்றார், முஹம்மதும் அவருடைய தோழர்களும் வந்திருக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பறிப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றார்கள். இதற்காக வேண்டி அபூ சுஃபியான் என்ன செய்கின்றான்? லம்லம் இப்னு அல் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை உஜ்ராவாக கூலிக்கு எடுத்து என்ன செய்கின்றார்? இந்த செய்தியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மக்காவிற்கு சென்று அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார். இந்த மனிதர் லம்லம் இப்னு அம்ர் அல் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர் என்ன செய்கின்றார்? அபூ சுஃபியானுடைய இந்த செய்தியை கொண்டு அந்த மக்காவாசிகளுக்கு சொல்லிவிடுகின்றார். இப்பொழுது மக்காவாசிகள் என்ன செய்கின்றார்கள்? இந்த அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கோஷ்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தாக்குவிட்டார்கள் என்ற செய்தி ஒரு மாற்றப்பட்ட நிலையில் அவர்களுக்கு பரப்பப்படுகின்றது. இந்த செய்தியை கேட்ட அபூ ஜஹல் என்ன செய்கின்றான்? ஒவ்வொரு மனிதர்களும் மக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு குடும்பத்தில் ஒருவர் வீதமாக இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கின்றார்கள்? கிட்டத்தட்ட 1300 பேர்கள், கிட்டத்தட்ட 1300 பேர்களை கொண்ட ஒரு கூட்டத்தை என்ன செய்கின்றான்? அபூ ஜஹல் அந்த ஒரு படையை தயார் செய்கின்றான். இந்த தருணத்தில் அபூ சுஃபியான் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், வளமையாக மதீனாவிற்கு செல்லக்கூடிய அந்த பாதையை மாற்றி என்ன செய்கின்றார்கள்? ஜித்தா வழியாக மக்காவை அடைந்து விடுகின்றார். இப்பொழுது என்ன செய்கின்றார்? அபூ சுஃபியான் அறிவிக்கின்றார், நாங்கள் எங்களுடைய வியாபார பொருட்களும் நாங்களும் நல்ல முறையில் வந்தடைந்து விட்டோம், எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது என்று சொல்லிவிடுகின்றார். இருந்தாலும் என்ன செய்கின்றார்கள்? இப்பொழுது 1300 பேர்களை கொண்ட இந்த படையுடன் அபூ ஜஹல் என்ன செய்கின்றார்கள்? அந்த யுத்தம் செய்வதற்காக வேண்டி தயார் நிலையில் இருக்கின்றது. இப்பொழுது பனு சுஹ்ரா கோத்திரத்தைச் சேர்ந்த 300 பேர்களை கொண்ட மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள்? நாங்கள் எங்களுடைய வியாபார பொருட்களுக்காக வேண்டித்தான் யுத்தத்துக்காக வேண்டி தயாரானோம், எங்களுடைய வியாபார பொருட்களை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் தயாரானோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? திரும்பி சென்று விடுகின்றார்கள். ஆனால் அபூ ஜஹல் விடவில்லை. சொல்லுகின்றான், யாரெல்லாம் இருக்கின்றார்களோ மிகுதமாக இருக்கக்கூடிய இந்த 1000 பேர்களுடன் சென்று நாங்கள் யார் என்று காட்ட வேண்டும். பத்ர் களத்தில் சென்று பத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு சென்று குறைஷிகள் யார், அதே போன்று இந்த அரபிகள் யார் என்பதை நாங்கள் காட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அபூ ஜஹல் 1000 பேர்களை கொண்ட அந்த படையுடன் செல்கின்றான். செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் அந்த அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கோஷ்டியை அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை கைப்பற்றுவதற்காக வேண்டி செல்ல இருந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு தகவல் தெரிகின்றது, அபூ ஜஹலுடைய தலைமையின் கீழால் 1000 பேர்களை கொண்ட ஒரு படை வருகின்றது, எங்களோடு யுத்தம் செய்வதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி கேட்கின்றது. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்?
அன்சாரிகளுக்கு தலைவர்களாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அதே போன்று முஹாஜிரின்களுக்கு தலைவர்களாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நியமித்து என்ன செய்கிறார்கள், நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள், உங்களுடைய கூட்டத்தாருடன் ஆலோசனை செய்யுங்கள், இப்பொழுது நாங்கள் யுத்தம் செய்வதா அல்லது நாங்கள் திரும்பி விடுவதா என்ற விடயத்தில் நீங்கள் ஆலோசனை செய்து எங்களுக்கு தகவலை சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் எது செய்தாலும் சரி நாங்கள் உங்களோடு இருக்கின்றோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறார்கள். இப்பொழுது முஹாஜிரை சேர்ந்த மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நஹ்னு லஸ்னா பிகௌமி மூசா, நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை போன்றவர்கள் அல்ல. ஏனென்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த யுத்தம் செய்வதற்காக வேண்டி அழைத்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று யுத்தம் செய்யுங்கள், நாங்கள் இங்கு இருக்கின்றோம், நாங்கள் வரக்கூடிய வெற்றியை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம், எங்களுக்கு யுத்தம் செய்ய முடியாது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூட்டத்தை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் அவருடைய கூட்டத்தினர்கள் சொன்னார்கள். எனவே சொன்னார்கள் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ், நாங்க மூசா நபியை போல மூசா நபியுடைய கூட்டத்தை போன்று கிடையாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த ரப்புக ஃபகாத்திரா இன்னா ஹாஹுனா காயிதுன், அவர்கள் சொன்னார்களே நீங்களும் உங்களுடைய ரப்பும் சென்று யுத்தம் செய்யுங்கள் என்று மாற்றமாக நாங்கள் சொல்லுகின்றோம், யா ரசூலுல்லாஹ், நஹ்னு நுகாத்தில் அன்தும் ஹாஹுனா காயித், யா ரசூலுல்லாஹ், நீங்க இந்த இடத்துல இருங்க, நாங்க சென்று யுத்தம் செய்கின்றோம், நாங்கள் அவர்களை தாக்குகின்றோம், அதற்கு பின்னால் நீங்கள் வாருங்கள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் என்று முஹாஜிரின்களை சேர்ந்த மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். இப்பொழுது முஹாஜிர்களுடைய கருத்துக்கள் கிடைத்து விட்டது, அனைவரும் யுத்தம் செய்வதற்காக வேண்டி தயாராக இருக்கின்றார்கள். அதே போன்று இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார்கள், நீங்கள் உங்களுடைய கூட்டத்தாருடன் சென்று அவர்களோடு மஷூரா செய்துவிட்டு ஆலோசனை செய்துவிட்டு வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதை அறிந்த அன்சாரிகள் விளங்கிக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய கருத்தை எதிர்பார்க்கின்றார்கள், நாங்கள் எதை சொல்லுகின்றோம் என்பதை எதிர்பார்க்கின்றார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், வல்லதி பஅஸக பில் ஹக், உங்களை எந்த ஹக்கான மார்க்கத்தை கொண்டு அனுப்பினானோ அந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், லவ் குல்த பிலா அல் பஹர், நீங்கள் எங்களை கொண்டு ஒரு கடலில் குளித்தாலும் சரி நாங்களும் குளித்து விடுவோம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். நபி அவர்கள் இப்பொழுது இந்த செய்தியை கேட்டதோடு நபி அவர்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகின்றது. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த சஹாபாக்களை பார்த்து, சீரு அலா பரக்கத்தில்லாஹி வ அப்ஷிரு, நீங்கள் அல்லாஹ்வுடைய பரக்கத்தின் மீது சென்று விடுங்கள் என்று சொல்லிவிட்டு வ அப்ஷிரு, உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும், ஃப இன்னல்லாஹ கத் வஅதனி இஹ்தா த்தாயிஃபத்தைன், எனவே அல்லாஹ் தஆலா ரெண்டில் ஒன்று எனக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றான், ஒன்று அபு சுஃபியானுடைய படை அல்லது அபூ ஜஹலுடைய படை, ரெண்டுல ஒன்று அல்லாஹ் தஆலா வெற்றி பெற செய்வான் என்று எங்களுக்கு அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளித்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த கூட்டத்தினர்கள் யாரெல்லாம் என்னை அழிப்பதற்காக வேண்டி என்னுடைய சமூகத்தை அழிப்பதற்காக வேண்டி கங்கணம் கட்டி வந்திருக்கின்றார்களோ இந்த கூட்டத்தினர்கள் விழக்கூடிய இடத்தை எனக்கு கண் முன்னால் காண்பதை போன்று இருக்கின்றேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே இந்த செய்தியின் மூலமாக நாங்க விளங்கக்கூடிய ஒரு முக்கியமான படிப்பின் என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வார்த்தைக்கு சஹாபாக்கள் என்ன செய்கின்றார்கள், கட்டுப்படுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா, மறுகணம் அடுத்ததாக ஒன்றும் கேட்கவில்லை, உடனே என்ன செய்தார்கள், கட்டுப்பட்டு நடந்தார்கள். இன்றைக்கு நம்மள என்ன சொல்லுவோம், நாங்களா இருந்தா யார சொல்லுல்லா முஹாஜிர்கள் மாத்திரம் யுத்தம் செய்யணுமா அல்லது அன்சாரிகளும் சேரணுமா, இப்படி கேட்கக்கூடிய மக்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் சஹாபாக்கள் விளங்கி இருந்தார்கள், அன்சாரிகளுக்கு தேவை கிடையாது, இந்த யுத்தத்திலோ அல்லது இந்த படையில் கலந்து கொள்ள வேண்டி எந்த ஒரு தேவையும் கிடையாது. இருந்தாலும் அன்சாரிகள் என்ன செய்தார்கள், நபி அவர்களுக்காக வேண்டி கட்டுப்படுவோம் என்று அந்த அன்சாரிகள் முன்வந்த
செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒன்று கூட்டி இப்பொழுது பத்ர் களத்தை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணிக்கின்றார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுடைய செய்தியை அறிவதற்காக வேண்டி, அபூஜஹலுடைய செய்தியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி சுஃபியான் அல்-அம்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு வயோதிபரை பார்த்து என்ன செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன செய்கிறார்கள், அபூஜஹலுடைய படையை பற்றி அறிவதற்காக வேண்டி செல்கின்றார்கள். அப்பொழுது ஒரு வயோதிபர் என்ன செய்கின்றார் இருக்கின்றார். இந்த மனிதரிடத்தில் நாங்கள் வரக்கூடிய செய்தி கிடைத்திருக்கின்றதா, நாங்கள் வந்த இந்த செய்தி உங்களிடத்தில் கிடைத்து விட்டதா என்பதை அறிவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அவரிடத்தில் பேச்சு கொடுக்கின்றார்கள். உங்களுக்கு முஹம்மதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போன்று அன்று அவருடைய கூட்டத்தை பற்றி ஏதாவது செய்தி கிடைத்ததா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த மனிதர் சொல்கின்றார், அதாவது லா உக்பிருக்குமா ஹத்தா துக்பிரு மிம்மன் அன்துமா, நீ யார் என்பதை, நீங்கள் இருவரும் யார் என்பதை எனக்கு அறிவிக்காத வரை நான் யார் என்பதை, அவருடைய செய்திகளை நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அக்பர்தனா அக்பர்னாக, நீ எனக்கு அவருடைய செய்திகளை சொன்னால் நான் யார் என்பதை உனக்கு அறிவிப்பேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அந்த வயோதிபரை பார்த்து. இப்பொழுது அந்த மனிதர் சொல்கின்றார், எனக்கு கிடைத்த செய்தியை அடிப்படையில் இன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று அபூஜஹலுடைய படையினரும் அவர்கள் அந்த யுத்த களத்துக்காக வேண்டி சந்திக்க இருக்கின்றார்கள். அவ்விருவரும் இந்த சந்தர்ப்பத்தில் பத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை அடைந்திருப்பார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கேட்டவுடன் என்ன செய்கின்றார்கள், திரும்பி செல்கின்றார்கள். இப்பொழுது அந்த வயோதிபர் சொல்கின்றார், மன் அன்துமா, நீங்கள் யார் என்பதை எனக்கு சொல்லவில்லையே என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிரித்துவிட்டு, அன மின் மா இன் சும்மன் சரஃப, நபி அவர்கள் சொன்னார்கள், நான் தண்ணீரிலிருந்து வந்தவன், தண்ணீரிலிருந்து உருவானவன் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் திரும்பிவிட்டார்கள். இப்பொழுது இந்த மனிதருக்கு சந்தேகம், தண்ணீரிலிருந்து வந்தவன் என்று சொன்னால் எந்த தண்ணியை சொல்லுகின்றார், இவர் யார் என்பதை தெரியாதவனாக இந்த வயோதிபர் என்ன செய்கிறார்கள், தலைத்துக் கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கின்றார். இதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த அபூஜஹலுடைய செய்தியை அறிவிப்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவருடைய தலைமையின் கீழால் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அனுப்பி வைக்கின்றார்கள். இப்பொழுது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் நிரம்பிய ஒரு இடத்தில் ஒரு குலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு பையன் என்ன செய்கின்றான், தண்ணீரை அருந்து கொண்டிருக்கின்றான். இந்த பையனுடைய யார் என்பதை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் பல கருத்துக்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த பையனை பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், முதலாவதாக கேட்கின்றார், நீ யார் என்று கேட்கின்றார். அந்த மனிதன் மறுத்து விடுகின்றான். இப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த பையனுக்கு அடிக்கின்றார்கள். இப்பொழுது அவன் சொல்கின்றான், நான் அபூஜஹலுடைய படையைச் சேர்ந்தவன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது மீண்டும் அடிக்கின்றார்கள். உண்மையை சொல், நீ யார், எங்கிருந்து வந்திருக்கின்றாய் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அவன் சொல்லுகின்றான், நான் குறைஷியை சேர்ந்தவன், நான் குறைஷியை சேர்ந்தவன் என்பதாக நபி அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் அந்த பையன் சொல்கின்றான். இப்பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பையனை கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள். வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், நீ யாரப்பா, நீ எங்கிருந்து வந்திருக்கின்றாய் என்று கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி அவர்களிடத்தில் சொன்னான், நான் குறைஷியை சேர்ந்தவன், அபூஜஹல் எங்களை அழைத்து வந்தான் என்று அந்த பையன் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவன் உண்மையைத்தான் சொல்லுகின்றான், இவன் குறைஷி அந்த படையைச் சேர்ந்தவர் தான் என்று கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எத்தனை பேர்களை கொண்ட படை வந்திருக்கின்றீர்கள்? இப்பொழுது அவன் சொன்னான், எனக்கு தெரியாது, நாங்கள் எத்தனை பேர் என்று எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அதிகமானவர்கள் வந்திருக்கின்றோம் என்று அந்த பையன் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய யுக்தியை பயன்படுத்துகின்றார்கள். சரி, ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை ஒட்டகங்களை அறுப்பீர்கள் என்று அந்த பையனை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள்.
இப்பொழுது அந்த பையன் சொன்னான், ஒரு நாளைக்கு 9 தொடக்கம் 10 ஒட்டகங்களை நாங்கள் அறுக்கின்றோம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் 900க்கும் 1000க்கும் இடைப்பட்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்களை பார்த்து மீண்டும் சொன்னார்கள், யார் யார் வந்தீர்கள், யார் யாரெல்லாம் உங்களுடைய படையில் இருக்கின்றார்கள்? அந்த பையன் சொன்னான், உத்பத் இப்னு ரபீஆ, ஷைபத் இப்னு ரபீஆ, அபுல் பக்தர் இப்னு ஹிஷாம், ஹக்கீம் இப்னு ஹிசாம், நௌஃபல் இப்னு ஹுவைலித், அதே போன்று நதர் இப்னு ஹாரித், ஜம்அத் இப்னு அஸ்வத், அபூ ஜஹில் இப்னு ஹிஷாம், உமையத் இப்னு கலப் என்று அவன் பட்டியலை நீட்டிக் கொண்டே செல்கின்றான். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிரித்துவிட்டு, ஹாஉலாஇ மக்கா, மக்காவில் இருக்கக்கூடிய முழு தலைவர்களும் திரண்டு வந்திருக்கின்றார்கள், எங்களை அழிக்க வேண்டும், இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மக்காவில் இருக்கக்கூடிய முழு தலைவர்களும் வந்திருக்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் களத்துக்காக வேண்டி அந்த கூடாரத்தை அமைக்கக்கூடிய நேரம் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்தை அமைப்பதற்காக வேண்டி ஒரு இடத்தை தெரிவு செய்கின்றார்கள். இப்பொழுது ஹப்பாப் பின் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த இடத்தில் கூடாரம் அமைக்கின்றீர்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா அல்லது இது உங்களுடைய அபிப்பிராயமா என்று கேட்கின்றார்கள். இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது என்னுடைய அபிப்பிராயம் தான், இது அல்லாஹ்வுடைய கட்டளை கிடையாது என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆலோசனை முன்வைக்கின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், இந்த பத்ர் களத்தில் பத்ர் போர் நடக்கக்கூடிய இந்த இடத்தில் நிறைய தண்ணீர் நிரப்பக்கூடிய இடங்கள் இருக்கின்றது. எனவே தண்ணீர் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் நாங்கள் தாண்டி விட்டு எங்களுடைய கூடாரத்தை அமைத்து விடுவோம். ஏனென்று சொன்னால், தண்ணீர் இல்லாத போது எங்களை அழிக்க வந்திருக்கக்கூடிய அந்த மக்கத்து காபிர்களுடைய, மக்கத்து குறைஷிகளுடைய அவர்களுக்கு என்ன செய்யும், அந்த யுத்தத்துக்காக வேண்டிய கஷ்டமான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹப்பாப் பின் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த ஆலோசனை ஏற்று அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையும் தாண்டி தன்னுடைய கூடாரத்தை அமைக்கின்றார்கள். எனவே இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைத்திருந்தால் நான் செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா என்னை பாதுகாப்பான் என்று என்ன செய்திருக்கலாம், தானாக முடிவெடுத்திருக்கலாம். நபி அவர்கள் அவ்வாறு எடுக்கவில்லை. மாற்றமாக நபி அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த சஹாபியினுடைய முடிவையும் ஏற்று அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த ஆலோசனையும் என்ன செய்தார்கள், முற்படுத்தி செய்த செய்தியை பார்க்கின்றோம். இதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், யா அல்லாஹ், இந்த படையை நீ பாதுகாத்து விடு, இஸ்லாத்தை பாதுகாத்து விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவில் ஈடுபடுகின்றார்கள். அடுத்த பக்கம் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அபூ ஜஹில் அந்த துஆ கேட்கின்றான், அவனுடைய கடவுளிடம் பிரார்த்தனை செய்கின்றான், லாத் உஸாவையும் பாதுகாத்து விடு. இப்படியான செய்திகளை என்ன செய்து அவன் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். இப்படியாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த சஹாபாக்கள் இரவுல என்ன செய்கின்றார்கள், ஒரு ஆழ்ந்த நித்திரை ஏற்படுகின்றது. அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு நித்திரை, ஒரு தூக்கத்தை ஏற்படுத்துகின்றான். எந்த அளவுக்கு சொன்னால், அல்லாஹு தஆலா அந்த செய்தியை பற்றி சொல்லும் போது, இது யுகஷீக்கும் நஆஸ அமனத்தன் மின்ஹு வ யுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உங்களுக்கு நாங்கள் தூக்கத்தை தந்தோம், அமனத்தன் மின்ஹு, நீங்க யுத்த பயம் ஏற்பட்டு விடக்கூடாது, உள்ளத்துல உங்களுக்கு பயம் வந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி உங்களுக்கு என்ன செய்தோம், நித்திரையை, ஒரு தூக்கத்தை ஏற்படுத்தினோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். மீண்டும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வ யுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமா, உங்களுக்கு நாங்கள் மழையை பொழிய செய்தோம். ஏனென்று சொன்னால், சஹாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதி மண்ணாலான பகுதியாக இருக்கின்றது. இப்பொழுது அந்த மண்ணாலான பகுதி உயர்ந்ததாகவும், அந்த காபிர்கள் நிற்கக்கூடிய, அந்த குறைஷிகள் நிற்கக்கூடிய அந்த பகுதி ஒரு களிமண்ணாலான ஒரு பகுதியாகவும் இருக்கின்றது. இப்பொழுது இவர்களுக்கு அந்த மண்ணில் செல்வது ஒரு கஷ்டமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அந்த மழையின் மூலமாக அந்த
மண்ணால் ஆன பூமியை கடினமானதாக ஆக்கிவிடுகின்றான். அதே போன்று அந்த காபிர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பகுதி என்ன செய்கின்றான், ஒரு சகதி நிறைந்ததாக சேறு நிறைந்த ஒரு பகுதியாக மாற்றிவிட்டான். இப்பொழுது காபிர்கள் திடுக்கிட்டவர்களாக என்ன செய்வது என்பது தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள். இப்பொழுது அல்லாஹு தஆலா இந்த செய்தியின் மூலமாக எங்களுக்கு சொல்லக்கூடிய படிப்பினை என்ன தெரியுமா? அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த வஸ்துக்களாக இருந்தாலும் சரி, யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயப்படுகின்றானோ, அல்லாஹ்வுக்கு பயப்பட்டு நடக்கின்றானோ, அவனுடைய தீனுல் இஸ்லாத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபடுகின்றானோ, அல்லாஹு தஆலா வஸ்துக்களை பார்ப்பது கிடையாது, பொருட்களை பார்ப்பது கிடையாது, அனைத்தையும் இவனுக்கு சாதகமாக மாற்றி கொடுக்கக்கூடிய செய்தியை நாங்கள் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். அதற்கு பின்னால் இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மஷூரா முன்வைக்கப்படுது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சபையை, உங்களுடைய பரணை எங்களுக்கு பின்னால் அமைத்துக் கொள்ளுங்கள் யா ரசூலுல்லாஹ். உங்களுக்கு 2 ஒட்டகங்களை தருகின்றோம், அவ்வாறு நாங்கள் தாக்கப்படுவோம் என்று சொன்னால், எங்களுக்கு தோல்வி வந்துவிட்டது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் அந்த ஒட்டகத்தில் ஏறி திரும்பி சென்று விடுங்கள். எங்களை விடவும் உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு சமூகம் என்ன செய்கின்றது, உங்களுக்காக வேண்டி காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் புறமுண்டு முதுகு காட்டுவதாக எண்ண வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். எனவே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவருடைய அந்த அபிப்பிராயப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த படைக்கு பின்னால் பரண் அமைத்து கொடுக்கப்படுகின்றது. அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த பரணில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தவாறு துஆ கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது படை நின்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படை நின்று கொண்டிருக்கின்றது. இப்பொழுது எந்த அளவுக்கு என்று சொன்னால், இதுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இந்த படைகளை பற்றி, அந்த காபிர்களை பற்றி, அந்த மக்கத்து குறைஷிகளை பற்றி அறிவதற்காக வேண்டி ஒரு தூதுவரை அனுப்பினார்களோ, இதே போன்று அபூ ஜஹிலும் என்ன செய்கின்றான், அன்றைய இரவு உமைர் இப்னு வஹப் அல் ஜுபஹி என்று சொல்லக்கூடிய ஒருவரை அனுப்பி அந்த அதாவது மதீனாவில் இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படை எப்படி இருக்கின்றது, அவருடைய படையினுடைய ஏற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அனுப்புகின்றார். இப்பொழுது அவர்கள் வந்து உமைர் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் வந்து சொல்கின்றார், அவர்கள் அனைவரும் 300 பேர்களை கொண்ட ஒரு படை வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது அபூ ஜஹல் சொல்கின்றான், நீ பொய் சொல்கின்றாய், திரும்பி சென்று விட்டு பார்த்து விட்டு வா என்று திரும்ப அனுப்பிவிடுகின்றான். இப்பொழுது அவர் வந்து சொன்னார், அவர்கள் அவ்வளவு தான் இருப்பார்கள், 300 பேர்களை கொண்ட ஒரு படைதான் வந்திருக்கின்றார்கள் என்று உமைர் இப்னு வஹப் அல் ஜமஹி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் சொல்கின்றார். இதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அவர்களை பார்த்து அபூ ஜஹல் சொன்னான், இந்த அபூ ஜஹலை பார்த்து உமைர் சொன்னார், அந்த ஒவ்வொரு மனிதர்களும் எங்களில் ஒருவரை கொல்லாமல் என்ன செய்ய மாட்டார்கள், அவர்கள் மரணிக்க மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீ எங்களை பயமுறுத்தாட்டுகின்றாயா என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள். உமைர் மீண்டும் சொல்லுகின்றார், அவர்கள் அனைவரும் அவருடைய மரணத்தை தன்னுடைய கவசங்களாக கொண்டு வந்திருக்கின்றார்கள், அவர்கள் இறுதி வரைக்கும் போர் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் உத்பா அவர் சொன்னார், நாங்கள் திரும்பி விடுவோம், எங்களுக்கு தேவையில்லை, இந்த யுத்தம் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அபூ ஜஹல் சொன்னான், நீனும் பயந்து விட்டாயா, நீ வேணுமென்றால் திரும்பி சென்று விடு, நாங்கள் கட்டாயம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அந்த கூட்டத்தையும் நாங்கள் அழித்தே தீருவோம் என்பதாக அபூ ஜஹல் சொல்லுகின்றான். இதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்காக வேண்டி நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன செய்கின்றார்கள், சப்புகளை நேராக்குகின்றார்கள், அந்த படையை நேர்படுத்துகின்றார்கள். இப்பொழுது சவ்வாத் ரலியல்லாஹு அவருடைய செய்தியை பாருங்கள். சவ்வாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கொஞ்சம் முன்னுக்கு வருகின்றார்கள், கொஞ்சம் முன்னுக்கு நிற்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தவு சவ்வாத், சவ்வாதே நேராக நில்லுங்கள், நேராக நின்று விடுங்கள் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சவ்வாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் என்னுடைய வயிற்றில் குத்திவிட்டீர்கள் யா
ரசூலுல்லாஹ், இதற்கு நான் பகரம் வாங்க வேண்டும். இப்பொழுது சவ்வாத் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து சொன்னார்கள், சவ்வாதே, நீ பகரம் வாங்கிக்கொள், நீ எனக்காக வேண்டி குத்திவிடு என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் சவ்வாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் அந்த சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் ஆடையற்று இருந்தேன், ஆடை இல்லாமல் இருந்தேன், நீங்களும் உங்களுடைய ஆடைகளை உயர்த்துங்கள் என்று சொல்கின்றார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சவ்வாத் ரலியல்லாஹு அவர்களுக்காக வேண்டி நபி அவர்கள் தன்னுடைய ஆடையை உயர்த்துகின்றார்கள். இப்பொழுது சவ்வாத் ரலியல்லாஹு அவர்கள் கட்டி அணைத்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், யுத்தத்துக்காக வேண்டி நிற்கின்றோம், ஒன்று நாங்கள் வீர மரணத்தை அடைவோம் அல்லது எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் யா ரசூலுல்லாஹ், இறுதி சரணத்தில் என்னுடைய உடம்பு உங்களோடு சேர வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் ஆசைப்பட்டது யா ரசூலுல்லாஹ், அதற்காக வேண்டித்தான் நான் இவ்வாறு நடந்து கொண்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சவ்வாத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள். இப்பொழுது சவ்வாத் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் கட்டி அடைக்கின்றார்கள். மீண்டும் எந்த அளவுக்கு சொன்னால், இந்த படிப்பினை, இந்த சம்பவம் எங்களுக்கு தரக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நேசம் கொண்டிருந்தார்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள முடியும். அதே போன்று இப்பொழுது யுத்தம் ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த காபிர்களிடமிருந்து அஸ்வத் இப்னு அப்துல் அசத் அல் மக்சூமி என்று சொல்லக்கூடிய அந்த மக்கத்து காபிரிலிருந்து ஒருவன் வந்து சொல்கின்றான், அந்த பத்ர் களத்தில் நெருப்பை மூட்டிவிட்டு சொல்கின்றான், நான் இந்த பத்ர் களத்தில் நான் அந்த முஸ்லிம்களுடைய இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சென்று தண்ணீர் அருந்தாமல் என்னுடைய மரணம் ஏற்படாது என்று சொல்லிவிடுகின்றான். இப்பொழுது இந்த செய்தியை கேட்ட ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாய்ந்து சென்று என்ன செய்கிறார்கள், அந்த மனிதனை அஸ்வதை கொண்டு விடுகின்றார்கள். இப்பொழுது அவன் இழுத்து இழுத்து சென்று அந்த முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தண்ணீரை அருந்தியவனாக அவன் மரணிக்கின்றான். இதற்கு பின்னால் அவர்களுடைய யுத்தம் ஆரம்பிக்கின்றது. யுத்தம் ஆரம்பிக்கிறது பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅத்தனி, யா அல்லாஹ், நீ எனக்கு வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய அதனை நீ நிறைவேற்றி தந்துவிடியா அல்லாஹ். அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா, யா அல்லாஹ், இந்த படை அழித்து விட்டது என்று சொன்னால் லன் துஅபத ஃபில் அர்தி அபதா, இந்த பூமியில வணங்குறதுக்கு எந்த ஒரு படையும் இருக்காது யா அல்லாஹ், எனவே இந்த படையை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கைகளை உயர்த்தி துஆ கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோளில் போட்டிருக்கக்கூடிய அந்த தோல், அவருடைய அந்த துணி கீழால் விடுகின்றது. இப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், ஹஸ்புக் ஹஸ்புக் யா ரசூலுல்லாஹ், போதும் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உதவி செய்வான் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக மலக்குமார்களை இறக்குகின்றான். எந்த அளவுக்கு சொன்னால், காஃபிர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் ஓடினோம், முஸ்லிம்கள் எங்களை திரட்டி வந்தார்கள், இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் வெட்டாமலே எங்களுடைய தலைகள் துண்டாக்கப்பட்டது, அதே போன்று அவர்கள் அம்பு ஏயாமலே எங்களுக்கு அம்புகள் ஏயப்பட்டது என்று அந்த காபிர்கள் சொல்லும் அளவுக்கு மலக்குமார்களை கொண்டு அல்லாஹு தாலா அவர்களுக்கு உதவியை கொடுத்தான். அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லும் போது, வமா ரமைத இஸ் ரமைத வலாக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹு தாலா அந்த யுத்த களத்தில் நீங்கள் எரியவில்லை, மாற்றமாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய மலக்குகளை கொண்டு அம்புகளையும் வாள்களையும் இருந்தான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே இந்த பத்ர் களம் என்பது ஒரு முஸ்லிம்களுக்கு மிகவும் ஒரு படிப்பினையான ஒன்று. எந்த அளவுக்கு சொன்னால், மிகவும் அதிகமான படிப்பினை நிறைந்த ஒரு பத்ர் களம் தான் எங்களுக்கு முன்னால் தரப்பட்டிருக்கின்றது. எனவே அதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பாத். பத்ர்களம் தரக்கூடிய படிப்பினை என்ற தலைப்பின் கீழால் ஒரு சில விடயங்களை பார்த்தோம். அதாவது பத்ர்களத்தில் நடந்த செய்திகளுக்கும் அதிலிருந்து பெறக்கூடிய படிப்பினை சம்பந்தமாக ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அதில் நடந்த ஒரு செய்தி தான், ஷைத்தான் சுராக்கத் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய ரூபத்தில் வந்து ஷைத்தான் இருந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது மலக்குமாருடைய வருகை வந்ததுடன்
ஷைத்தான் ஓட ஆரம்பித்து விட்டான். இப்பொழுது ஹாரித் இப்னு ஹிஷாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்தார், அந்த மனிதரை அந்த ஷைத்தானை பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஷைத்தான் சொன்னான், இன்னி அரா மாலா தரவுன இன்னி அஹாஃபுல்லா, நீங்கள் பார்க்க முடியாத விடயங்களை நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன், நான் அல்லாஹுவை பயப்படுகின்றேன் என்று சொல்லிவிட்டு ஷைத்தான் வல்லாஹு ஷதீதுல் இகாப், அல்லாஹு தாலா தண்டனை வணங்கக்கூடியவர்களில் மிகவும் கடினமானவன் என்பதாக சொல்லிவிட்டு ஷைத்தான் ஓடிவிடுகின்றான். எனவே இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக ஷைத்தான் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் அழகாக காட்டுவான். உலகத்தில் வாழும் போதே நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை நல்லதாக காட்டுவான். அதே போன்று நீங்க தௌபா செய்து கொள்ள முடியும், உனக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றதே, நீ அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு கொள்ள முடியும், இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு எங்களுக்கு மௌத்து வந்து விட்டது என்று சொன்னால் ஷைத்தான் எங்களை விட்டும் விரண்டோடி விடுவான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த யுத்தத்தினுடைய முடிவாக முஸ்லிம்கள் முஹாஜிரின்களைச் சேர்ந்த 6 நபர்களும் அன்சாரிகளைச் சேர்ந்த 8 நபர்களும் கொல்லப்படுகின்றார்கள். இதே போன்று காஃபிர்களைச் சேர்ந்த 70 நபர்கள் சிறை கைதிகளாகவும் 70 நபர்கள் கொல்லப்படுகின்றார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள், பிஸல் அஷீரத்தக்கும், நீங்கள் தான் கெட்ட கூட்டத்தினர்கள், கெட்ட உறவினர்கள், குந்தும் நபியக்கும் கத்தப்துமூனி, உங்களுடைய நபியை நீங்கள் பொய்ப்பித்தீர்கள், வசதகனி அன்னாஸ், மக்கள்கள் என்னை உண்மைப்படுத்திய நேரத்தில் நீங்கள் என்னை பொய்ப்பித்தீர்கள், அதே போன்று வஹதஅதுமூனி வனசரியன் நாஸ், மக்கள் எனக்கு உதவி செய்த நேரத்தில் எனக்கு நீங்கள் மோசடி செய்தீர்கள், வஹரஜ்துமூனி வஆபானியன் நாஸ், மக்கள் எனக்கு ஆதரவு வழங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்னை விரட்டினீர்கள், என்னை மக்காவிலிருந்து என்னை வெளியாக்கினீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த மக்கத்து காபிர்கள் யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ அவர்களை அந்த பத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த கிணற்றில் போடும்படியும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா அஹ்லல் கலீப் நஹ்னு வஜத்னா மா வஅத ரப்புனா ஹக்கா, எங்களுடைய ரப்பு எங்களுக்கு எதை வாக்குறுதி அளித்தானோ அதை உண்மையாக செய்துவிட்டான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். உங்களுடைய ரப்பு எதை உங்களுக்கு வாக்குறுதி அளித்தானோ அதனை நீங்கள் பெற்றுவிட்டீர்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள். இப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னஹும் மய்யித்தூன், அவர்கள் மரணித்து விட்டார்களே, அவர்கள் இவ்வாறு கேட்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கேட்க செய்வான் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இந்த பத்ர்களம் எங்களுக்கு படிப்பு தந்த முக்கியமான படிப்பினைகளை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவதாக நபி அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். நபி அவர்கள் எதை எங்களுக்கு மார்க்கமாக சொல்லி தந்திருக்கின்றார்களோ அதற்கு நாங்கள் பூர்த்தியான முறையில் கட்டுப்பட வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் எங்களுக்கு மத்தியில் மஷூரா ஆலோசனை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகளை ஏற்று நடக்க வேண்டும். அடுத்ததாக யாரெல்லாம் இறைவனுக்கு அடிபணிந்து நடக்கின்றார்களோ, அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அனைத்தையும் சாதகமாக அமைத்துக் கொடுக்கின்றான். அடுத்ததாக நாங்கள் நபி மீது அன்பு கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், சுவர்க்கத்தின் மீது ஆசை எங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். எனவே தான் சுவர்க்கத்தின் மீது எந்த அளவுக்கு ஆசை இருக்கின்றதோ அந்த ஆசை எங்களுக்கு நல்ல காரியங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். அதே போன்றுதான் நாங்கள் பெறக்கூடிய படிப்பினைத்தான் ஷைத்தான் எப்போதும் எங்களை கைவிடக்கூடியவன் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த பத்ர் காலத்தில் நாங்கள் முக்கியமான பத்ர் காலத்தில் அந்த காபிர்கள் தோற்றதுக்குரிய காரணத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, ذَلِكَ بِأَنَّهُمْ شَاقُوا اللَّهَ وَرَسُولَهُ, அந்த கூட்டத்தினர்கள் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் என்ன செய்தார்கள், மாறு செய்தார்கள். وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ, யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்கின்றார்களோ, அவர்களுக்கு எதிராக செயல்படுகின்றாரோ, فَإِنَّ اللَّهَ شَدِيدُ الْعِقَابِ, அவர்களுக்கு கடினமான வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். நாங்கள் எப்பொழுது அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்கின்றோமோ நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதனை எங்களுக்கும் கிடைக்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே வல்லநாயன் எவ்வாறு அந்த சஹாபாக்கள் உண்மையான ஈமான்தாரிகளாக இருந்தார்களோ, உண்மையான ஈமானோடு அந்த பத்ர் காலத்தில் கலந்து கொண்டார்களோ, அதே போன்று நாங்களும் உண்மையான ஈமானோடு வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிருஹு.